மிகப்பெரிய கோடீஸ்வர பொண்ணுங்கள தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது துல்கர் சல்மான், அமல் சோஃபியா. தமிழ், மலையாளம் அப்படின்னு பல மொழிகள்ல முன்னணி ஹீரோவா கலக்கிட்டு இருக்கக்கூடிய துல்கர் சல்மான், சென்னையோட மல்டி மில்லியனர்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய சையது நிஜாமுதீனோட மகள் அமல் சோஃபியாவை துல்கர் சல்மான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ஆகுது. அமல் சோஃபியாவோட அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. இருந்தாலுமே அமல் சோஃபியா சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொந்தமா ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணக்கூடிய ஆர்கிடெக்ட் கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. இந்த கம்பெனி மூலமா துல்கர் சல்மானோட மனைவி ஒவ்வொரு வருஷமும் 2 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அமல் சோஃபியாவோட அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரர். கல்யாணம் பண்ணியிருக்கிற துல்கர் சல்மானும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்ம சொந்தமா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையில அமல் சோஃபியா அந்த ஆர்கிடெக்ட் கம்பெனியை இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஷ்ணு விஷால், ஜுவாலா கட்டா. விஷ்ணு விஷால் 2010ஆம் ஆண்டு ரஜினி நட்ராஜ் அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2018 வரைக்கும் அவங்க கூட தான் சேர்ந்து வாழ்ந்தாரு. அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா விஷ்ணு விஷால் 2020ஆம் ஆண்டு ஜுவாலா கட்டாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 2022ல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜுவாலா கட்டா இந்தியாவோட ஒரு ஃபேமஸான பேட்மிண்டன் வீராங்கனை. இவங்களுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகியிருந்துச்சு. சோ விஷ்ணு விஷாலுக்கும் சரி, ஜுவாலா கட்டாக்கும் சரி இது 2வது கல்யாணம் தான். இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வராங்க. விஷ்ணு விஷாலோட மாமனார், அதாவது ஜுவாலா கட்டாவோட அப்பா, ஆந்திராவுல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். கூடவே ஜுவாலா கட்டாவும் பேட்மிண்டன் மூலமா பல கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அருண் விஜய், ஆர்த்தி மோகன். பல வருஷ கேப்புக்கு அப்புறமா என்னை எறிந்தால் தட மாதிரியான ஹிட் படங்கள் மூலமா இப்ப செம ஃபேமஸான அருண் விஜய் ஃபேமஸான தொழிலதிபரோட மகள் ஆர்த்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அருண் விஜயோட மாமனார் தான் அருண் விஜயோட சில படங்களை மறைமுகமா ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. அருண் விஜய் ஆர்த்தி தம்பதிக்கு பூர்வி என்ற மகளும் ஆர்னோ விஜய் அப்படின்ற மகனும் இருக்காங்க. ஆர்த்தி மகனோட அப்பா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் அப்படின்னு சொன்னல, அதன் மூலமாவே பல கோடி சொத்துகள் இவங்களுக்கு உண்டு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்யா, சாயிஷா. கஜினிகாந்த் படத்தின் மூலமா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா பெற்றோர் சம்மதத்தோட உடனேவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சாயிஷாவோட பெற்றோர் சாதாரண ஆட்களே கிடையாது. அவங்க பாலிவுட்ல மிகப்பெரிய நடிகர்களா இருந்தவங்க. இவங்களோட மொத்த பரம்பரையுமே பாலிவுட் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க தான். சாயிஷாவோட தாத்தா யார் தெரியுமா? பாலிவுட்ல சூப்பர் ஸ்டாரா இருந்த திலீப் குமார் தான். சாயிஷாவை கம்பேர் பண்ணும்போது ஆர்யாலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா சாயிஷா பரம்பரையாவே பல கோடிகளுக்கு சொந்தக்காரங்க. சாயிஷாவோட அம்மா அப்பா படங்கள் மூலமா சம்பாதிச்ச காசை அப்படியே பிசினஸ்ல போட்டு அதுலயும் பல கோடி லாபத்தை பார்த்தவங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆதிக் ரவிச்சந்திரன், ஐஸ்வர்யா. மார்க்கண்டனி அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு தரமான டைரக்டரா மாறி இருக்கக்கூடிய ஆதிக் ரவிச்சந்திரன் இப்ப குட் பை டாக்லி படத்தை சும்மா வேற லெவல்ல ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆதிக் ரவிச்சந்திரன் கண்டிப்பா டாப் டைரக்டர் லிஸ்ட்ல வந்துருவாரு. இவர் நடிகர் பிரபுவோட மகள் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பிரபலங்கள் பலரும் இந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டாங்க. பிரபு அவரோட மகளுக்காக கேட்காமலே கல்யாண சீர்வரிசை கொடுத்து மாப்பிள்ளைய அப்படியே திக்குமுக்காட வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் எதிர்பார்க்கவே இல்ல ஐஸ்வர்யாவோட குடும்பத்துல இத்தனை கோடிகள் இருக்குமா அப்படின்னு. அந்த அளவுக்கு பிரபு தன்னோட பல கோடி சொத்துக்களை ஐஸ்வர்யாக்கு தான் கொடுக்க போறாரு. ஆட்டோமேட்டிக்கா ஆதிக்கோட கைக்கு வந்துரும் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.